ஃபார் எக்ஸாம்பிள் ஓகே சிஸ்டம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா சிஸ்டம் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ சிஸ்டம்னா என்ன, எக்ஸாம்பிள் ஏதாவது இருக்கா? சிஸ்டம் சிஸ்டம் அப்படிங்கிறது நம்ம எல்லாமே ஒரு ஒரு சிஸ்டம் தான். ஓகேங்களா? ஸோ நம்ம வீட்டில் இருக்க பிசியிலேருந்து நம்ம யூஸ் பண்ணுற எல்லாமே ஒரு சிஸ்டம் தான். சிஸ்டம் அப்படின்னா என்னன்னா குரூப் ஆர் காம்பினேஷன் ஆஃப் எலிமெண்ட்ஸ் group or combination of elements a group or combination of elements connected together to perform certain tasks. Is called a system. It's called a basic is called a system. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம சிஸ்டம்க்கு எக்ஸாம்பிள் என்னென்ன அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணுற எல்லாமே தான். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஒரு லேம்ப் இருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லேம்ப் இருக்கு, வந்து பாசிட்டிவ் டெர்மினல், இது வந்து நெகட்டிவ் டெர்மினல், இது வந்து லேம்ப். ஸோ இது வந்து சிஸ்டம். A group or combination of elements connected together to perform certain task or to perform certain function is called a system. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போ கண்ட்ரோல் சிஸ்டம் அப்படின்னா என்னன்னா கண்ட்ரோல் சிஸ்டம். ஸோ இப்போ கண்ட்ரோல் சிஸ்டம் அப்படின்னா நம்ம என்ன இதில் டீல் பண்ணோம் அப்படின்னா இப்போ இந்த சிஸ்டத்துடைய அவுட்புட் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணுறது. இந்த சிஸ்டத்துடைய அவுட்புட் வந்து என்னன்னா ஒரு பிரைட்னஸ், எலிமினேஷன். ஸோ இப்போ இந்த சிஸ்டம் இது வந்து ஒரு லேம்ப் இருக்கு. ஸோ இந்த லேம்ப்ல என்ன பண்றோம்னா ஒரு சுவிட்ச் நம்ம கனெக்ட் பண்ணணும். ஸோ இந்த சுவிட்ச் கனெக்ட் பண்ணிட்டு ஒரு வோல்டேஜ் அப்ளை பண்ணணும். ஓகேங்க. ஸோ இப்போ இதெல்லாம் வந்து என்ன பண்ணணும், இது வந்து ஒரு வோல்டேஜ், இது வந்து ஒரு சுவிட்ச். ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து இதே லேம்ப் தான். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து லேம்ப் வந்து நம்ம ஆன் பண்ணி முடியும். ஓகேங்களா? ஸோ the output of any system is controlled by varying the input, then the system is called a control system. ஓகேங்களா? ஸோ output of any system is controlled by varying the input. Output of any system is controlled by varying the input. Output of any system is controlled by varying the input. Then the system is called a control system. 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 ஸோ அப்போ வந்து லேம்ப் மட்டும் இருந்துச்சுன்னா அது வந்து ஒரு சிஸ்டம். சரிங்க. ஸோ லேம்ப் வித் சுவிட்ச் நம்ம வந்து போடுறதுனால என்ன பண்ணுறோம், அதனுடைய அவுட்புட்டை கண்ட்ரோல் பண்ணுறோம். ஸோ அதனால கண்ட்ரோல் சிஸ்டம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் லூப் சிஸ்டம். ஓகேங்களா? ஸோ ஓப்பன் லூப் சிஸ்டம். ஓகே. ஸோ இப்போ ஓப்பன் லூப் சிஸ்டம்லாம் சொல்ல போல என்ன வரும்? அது வந்து க்ளோஸ் லூப் சிஸ்டம். ஓகேங்களா? ஸோ ஏதாவது எக்ஸாம்பிள் இருக்குமா ஓப்பன் லூப்க்கு? கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? சப்போஸ் ஒரு சிஸ்டம்க்கு வந்து நம்ம இன்புட் கொடுக்குறோம், அதை வந்து நம்ம ஃபீட்பேக் இல்லாமல் ஒரு அவுட்புட் எடுக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து அது வந்து ஓப்பன் லூப் சிஸ்டம் அப்படிங்கிறோம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ஏதாவது எக்ஸாம்பிள் ஓப்பன் லூப் ஜென்ரலா ஏதாவது சொல்லணும். எது சொன்னாலும் கரெக்ட் தான், நீங்க ஒன்றும் பயப்பட, எல்லாமே நம்ம வந்து ப்ராக்டிக்கலா யூஸ் பண்றது தான். ஸோ இப்போ இது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஒரு சிஸ்டம். ஓகேங்களா? இது வந்து ஒரு சிஸ்டம்.
சிஸ்டம்னா என்ன லேப்டாப் வச்சுக்கலாம் ஓகேங்களா. ஸோ இப்போ இதில் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு இன்புட் நம்ம கொடுக்குறோம் ஓகேங்களா. ஸோ இன்புட்னா என்ன அர்த்தம், சுவிட்சு இல்லை சப்ளை வோல்டேஜ் கொடுக்குறோம். ஸோ நமக்கு வந்து அவுட்புட் கிடைக்கும் ஓகேங்களா. ஸோ இது வந்து ஒரு இன்புட் கொடுக்குறோம், அவுட்புட் கிடைக்குது. ஸோ வந்து இதை இந்த சிஸ்டத்துக்கு பேர் வந்து ஓப்பன் லூப் சிஸ்டம் அப்படின்னா. ஓகே, ஓப்பன் லூப் சிஸ்டம்க்கு ஏதாவது எக்ஸாம்பிளேஷன் பண்ணுவாங்க. ஒரு இன்புட் கொடுக்குறோம், எனக்கு அவுட்புட் கிடைக்குது, ஃபீட்பேக் எதுவும் கிடையாது. மறுபடியும் இங்கே கொண்டு வந்து இன்புட்டுக்கு நம்ம கொடுத்து கரெக்ஷன் பண்ணுறது அந்த மாதிரி எதுவும் இல்லை. சப்போஸ் இன்புட் கொடுக்குறோம், நமக்கு வந்து அவுட்புட் கிடைக்குது, அந்த மாதிரி ஏதாவது ஒரு சிஸ்டம் இருக்கா? எக்ஸாம்பிள் ஃபேன் இஸ் அ ஓப்பன் லூப் சிஸ்டம். ஓகே, ஸோ ஃபேன் வந்து நம்ம எப்படி சொல்கிறோம் அப்படின்னா ஒரு இன்புட் நம்ம கொடுக்குறோம் ஓகேங்களா. சப்போஸ் அது வந்து ஒரு அவுட்புட் வந்து நமக்கு கிடைக்குது. பட் வந்து என்ன அப்படின்னா அந்த அவுட்புட்டை மறுபடியும் ஃபீட்பேக் நம்ம வந்து கொடுத்து அதை வந்து கரெக்ஷன் பண்ணுறது அந்த மாதிரி எதுவும் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து ஒரு பைக்கில் போயிட்டு இருக்கோம் ஓகேவா. ஸோ நம்ம போயிட்டு இருக்கிறப்ப நம்மளும் ஒரு சிஸ்டம் தான், ஹியூமன் பீயிங் ஆல்சோ ஒரு சிஸ்டம். நம்ம போயிட்டு இருக்கோம், ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு ஆப்போசிட்ல வந்து ஒரு கார் வேகமாக வருது, நம்ம நோக்கி வருது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், இமீடியட்டாக தள்ளி போயிடுவோம் ஓகேவா. ரீசன் என்ன அப்படின்னா அது வந்து நமக்கு வந்து ஒரு கார் வந்துட்டு இருக்கு ஓகே. ஸோ நம்ம மேலே மோட்டர் அது நம்ம வந்து மூவ் ஆயிடும் ஓகேவா. புரியுதா உங்களுக்கு? ஸோ அப்போ நமக்கு வந்து ஒரு ஃபீட்பேக்ன்றது நமக்கு வந்து கிடைக்குது, அந்த ஃபீட்பேக்னால நமக்கு வரும். ஸோ அது வந்து ஓப்பன் லூப் சிஸ்டம் அப்படின்னா இது வந்து க்ளோஸ் லூப் சிஸ்டம். ஹியூமன் பீயிங் வந்து க்ளோஸ் லூப் சிஸ்டம். வேற ஏதாவது ஓப்பன் லூப் சிஸ்டம் ஏதாவது இருக்கா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டிராஃபிக் லைட் சிக்னல் இருக்கு, டிராஃபிக் சிக்னல் இருக்கு. ஸோ இந்த சிக்னல்ல வந்து நம்ம என்ன பண்றோம், அதில் வந்து ஆல்ரெடி அதில் செட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஆமா, அது வந்து என்னன்னா ஒரு இன்புட் கொடுக்குறோம், அது பாட்டுக்கு அது கிரீன் லைட்டு ஆரஞ்சு ரெட்டுன்னு அது பாட்டுக்கு இருந்துகிட்டே இருக்கும். மக்கள் வந்தா என்ன, கூட்டமா இருந்தாலும் சரி, ரோட்ல ஆளே இல்லைனாலும் அதை ஆன் பண்ணிட்டோம்னா அது பாட்டுக்கு எரிஞ்சிட்டு இருக்கும். பட் கண்ட்ரோல் பண்ணாது. அது எது ஒரு இன்புட் கொடுக்குறோம், அது அவுட்புட் வந்து கிடைக்குது எக்ஸாம் ஓகேவா. ஸோ மற்றபடி வந்து இப்போ நாம இதே ஒரு டிராஃபிக் கான்ஸ்டபிள் ஒரு போலீஸ் இருக்காரு அப்படின்னா அவர் என்ன பண்ணுவாரு, ரோட்ல டிராஃபிக்கே இல்லை அப்படின்னா நீங்க என்ன பண்ணுங்க, வரவங்க நீங்க போங்க அப்படின்னு யாரையும் நிறுத்த மாட்டாரு, போயிட்டே இருக்காங்க. பட் சிக்னல் இருக்குன்னு வச்சுங்க, ஒரே ஒரு 6 நிமிஷம் வந்து அந்த ரெட் கலர் லேம்ப் இருக்கும், அவர் வந்து 60 செகண்ட் முடிச்சதுக்கு அப்புறம் தான் அவர் போகிற மாதிரி இருக்கும் ஓகேவா. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபீட்பேக் எதுவுமே கிடையாது அதில். இப்போ இதே நம்ம ஹியூமன் பீயிங்ஸ் நாம நின்றுட்டு இருந்தோம், ஒரு டிராஃபிக் போலீஸ் நிற்கிறாருன்னா அவருக்கு ஃபீட்பேக் பார்ப்பாரு, ஆளே இல்லை ரோட்ல, ஓகே நீ கிளம்புங்க அப்படின்னு. ஸோ இதுதான் வந்து ஓப்பன் லூப் சிஸ்டம்க்கும் க்ளோஸ் லூப் சிஸ்டம்க்கும் உள்ள ஓகேங்களா. ஸோ அவுட்புட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு தி இன்புட். நீங்க என்ன இன்புட் கொடுக்குறீங்களோ அப்படியே அவுட்புட்ல கிடைக்கும். அது மட்டும் தான் வந்து என்னன்னா ஓப்பன் லூப் சிஸ்டம். வேற ஏதாவது எக்ஸாம்பிள் சொல்லலாமா? சார் இதுதான் இன்புட்டு, இது வந்து அவுட்புட் அப்படிங்க. அது மாதிரி ஏதாவது இப்போ நான் சொன்ன மாதிரி டிராஃபிக் லைட் கண்ட்ரோல் வேற ஏதாவது இல்ல எக்ஸாம்பிள் ஏதாவது ஒண்ணு நார்மலா எக்ஸாம்பிள் கேட்கக்கூடியது. ஓகே, க்ளோஸ் லூப் சிஸ்டம்க்கு வந்து எக்ஸாம்பிள் சொல்லுங்க. சரி, ஓப்பன் லூப் தான் தெரியலதா, க்ளோஸ் லூப் சிஸ்டம்க்கு என்ன எக்ஸாம்பிள்? க்ளோஸ் லூப் சிஸ்டம்ல நான் வந்து ஃபீட்பேக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஓகேவா. ஃபீட்பேக் கொடுத்துட்டு கரெக்ஷன் பண்ணிட்டு அதோட அவுட்புட் நம்ம வந்து கொடுக்குறோம். ஓகே, கரெக்ட் தானே. ஒரு இன்புட் இருக்கு, பட் என்ன அப்படின்னா அவுட்புட் வந்து என்னன்னா கரெக்ட் பண்ணிட்டு கொடுக்குறோம், சரியான ஒரு இதாக நம்ம வந்து கொடுக்குறோம் ஓகேவா. ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு இது இருக்குமா எக்ஸாம்பிள்? வேற ஏதாவது ஹியூமன் பீயிங் ஒரு எக்ஸாம்பிள். ஓகே, இது ஒண்ணு. வேற ஏதாவது எக்ஸாம்பிள் இருக்கா? எக்ஸாம்ல வந்து கட்டாயமே கேட்பாங்க நிறைய எக்ஸாம்பிள். ஓப்பன் சிஸ்டம்க்கு எக்ஸாம்பிள் க்ளோஸ் அவங்களே கொடுத்துருவாங்க. அதாவது சென்சார் இருக்கு இல்லையா, சென்சார் இருக்கிற எக்யூப்மெண்ட்ஸ் நிறைய இருக்கு, பார்த்துருக்கேன். ஸோ அந்த சென்சார் இருக்கிறது எல்லாமே வந்து என்ன அப்படின்னா க்ளோஸ் லூப் சிஸ்டம்ஸ். எதெல்லாம் சென்சார் இல்லாத இருக்கோ அந்த எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வந்து இப்போ இதே நீங்கள் டிராஃபிக் லைட் இப்போலாம் மாடர்னாக இருக்கு, உங்களுக்கே தெரியும். இப்போ வந்து நம்ம ஒரு அது சென்ஸ் பண்ணோம் க்ரௌட் என்ன கண்டிஷன்ல இருக்காங்க அப்படின்னு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதை வந்து சென்சார் வச்சு பண்றாங்க ஓகேவா. இப்போ நார்மலாக ஒரு ஷாப்பிங் மால்லாம் போறப்ப நீங்க போன உடனே டோர் ஓப்பன் ஆகும், நீங்க டோர்லாம் நீங்க ஓப்பன் பண்ண தேவை, ஆட்டோமேட்டிக் டோர் ஓப்பனிங் க்ளோசிங் சிஸ்டம்லாம் இருக்கு. ஸோ அது வந்து என்ன அப்படின்னா நீங்க போன உடனே சென்ஸ் பண்ணுது, யாரோ ஒரு ஆள் வந்திருக்காரு, உடனே வந்து ஃபீட்பேக் கொடுத்து அதுக்கு வந்து ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சிடும். நீங்க போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் எதுவும் இல்லை, க்ளோஸ் பண்ணுங்க, க்ளோஸ் பண்ணுங்க ஓகேவா. ஸோ இது வந்து என்னன்னா எக்ஸாம்பிள் ஃபார் க்ளோஸ் லூப் சிஸ்டம் ஓகேங்களா. ஸோ வேற ஏதாவது அது மாதிரி இருக்கா? சப்போஸ் ரேடார்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க ஓகேங்களா. ஸோ ரேடார் இஸ் க்ளோஸ் லூப் சிஸ்டம் ஓகேவா. ஸோ ஓப்பன் லூப் சிஸ்டம்க்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த பிரெட் டோஸ்டர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷின், நார்மல் வாஷிங் மிஷின், ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து க்ளோஸ் லூப் சிஸ்டம்ல வரும்.
அது ஓகேங்களா. ஸோ இந்த இதெல்லாம் அதே மாதிரி ஆட்டோ பைலட் மட்டும் கார்லயும் இருக்கும், பிளஸ் ஆட்டோ பைலட்டுக்கும் தனியாகவும் இருக்கும். ஓகேங்களா. ஸோ அது மாதிரி இதெல்லாம் வந்து க்ளோஸ்ட் லூப் சிஸ்டம். ஓகேங்களா. ஸோ இதை எழுதிக்கோங்க. ஓப்பன் லூப் சிஸ்டம் அப்படின்னா என்னன்னா, ஒரு சிஸ்டம் இருக்கு, அதுல வந்து ஒரு இன்புட் கொடுக்குறோம். ஓகேங்களா. ஸோ அவுட்புட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு இன்புட் ஆர் input is independent of the output, then the system is called open system. ஓகேங்களா. ஸோ என்னோட இன்புட் இருக்கு இல்லையா, இன்புட் இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் அவுட்புட். இன்புட் ஆஃப் த சிஸ்டம் இஸ் independent of output. ஓகேங்களா. ஸோ இது ஒரு பாயிண்ட் சொல்லிக்கலாம். ஆர் அதர்வைஸ் வந்து என்ன சொல்லலாம்னா, அவுட்புட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு இன்புட். Output is directly proportional to input. ஸோ நார்மலாக இன்புட் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஸ்மால் ஆர் அப்படின்னு சொல்லுவோம். ஆர் சிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட். ஓகேங்களா. சிஸ்டம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஜி அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுவோம். ஸோ ஜிங்கிறது வந்து சிஸ்டம் ஆர் கெயின். ஜிங்கிறது வந்து சிஸ்டம் சொல்லுவோம், ஆர் அது வந்து கெயின். ஸோ ஆர்னா இன்புட்டு, சினா அவுட்புட். நார்மலான டேர்ம். ஓகே. ஸோ இதில் வந்து இதில் முக்கியமான எக்ஸாம்பிளான பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ஓப்பன் லூப் சிஸ்டம் இருக்கு இல்லையா, சப்போஸ் இன்புட் கொடுக்குறோம், இன்புட் கொடுத்த உடனே அவுட்புட் கிடைக்குமா, ஏன்னா அவுட்புட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு இன்புட் அப்படின்னு. ஓகேவா. ஸோ அப்போ வந்து இந்த சிஸ்டம் வந்து என்ன மோர் ஸ்டேபிள்னு சொல்லலாமா, இல்லை ஸ்டேபிள் இல்லைன்னு சொல்லலாமா? ஸ்டேபிள். ஓகேங்களா. ஸோ மோர் ஸ்டேபிள். மோர் ஓப்பன் லூப் சிஸ்டம்ஸ் ஆர் மோர் ஸ்டேபிள். அதே மாதிரி வந்து இன்புட்ல நாய்ஸ் இருக்குன்னு வச்சுங்களா, இன்புட்ல நாய்ஸ் இருக்கு அப்படின்னா அவுட்புட்லேயே வந்து என்ன வரும், நாய்ஸ் கிடைக்கும், கட்டாயமா வரும். ஓகேவா. ஸோ அதனால இட் இஸ் மோர் அஃபெக்டட் பை தி நாய்ஸ். ஏன்னா என்ன இன்புட்ல இருக்கோ அப்படியே அவுட்புட்ல கிடைக்குது, இன்புட் கொடுத்த உடனே அவுட்புட் கிடைக்குது, அதனால மோர் ஸ்டேபிள் அப்படின்னு. என்னதோ என்னது? ஆமா, ஆறு நார்மலா மென்ஷன் பண்ணுவோம். ஆறு வந்து இன்புட் அப்படின்னு மென்ஷன் பண்ணுவோம். சிங்கிறது வந்து அவுட்புட் அப்படின்னு மென்ஷன் பண்ணுவோம். ஆர் அப்படின்னா என்னன்னா இன்புட், சிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அவுட்புட், ஜிங்கிறது வந்து கெயின். ஓகேங்களா. ஸோ ஓப்பன் லூப் சிஸ்டம்ஸ் ஆர் மோர் ஸ்டேபிள் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓப்பன் லூப் சிஸ்டம்ஸ் ஆர் மோர் ஓகே. ஸோ ஓப்பன் லூப் சிஸ்டம்ஸ் ஆர் மோர் ஸ்டேபிள். அடுத்தது வந்து என்ன சொன்னா வந்து மோர் அஃபெக்டட் பை தி நாய்ஸ். நாய்ஸ் வந்து அதிகமாக அஃபெக்ட் பண்ணோம். மோர் அஃபெக்டட் பை நாய்ஸ். மோர் அஃபெக்டட் பை தி நாய்ஸ். அடுத்தது வந்து சென்சிட்டிவிட்டி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு. எது வந்து சென்சிட்டிவிட்டி அதிகம், ஓப்பன் லூப் சிஸ்டமா இல்லை க்ளோஸ்ட் லூப் சிஸ்டமா? சென்சிட்டிவிட்டி. ஏன்னா இதுல ரெண்டையும் கம்பேர் பண்ணுறதுக்காக கொஸ்டினே கேட்பாங்க. இதுல ஒரு ரெண்டே கொஸ்டின் தான், ஓப்பன் லூப் சிஸ்டமுக்கும் க்ளோஸ்ட் லூப் சிஸ்டமுக்கும் கம்பேரிசன் தான். இது வந்து மோர் ஸ்டேபிள், மோர் அஃபெக்டட் பை நாய்ஸ். அடுத்தது சென்சிட்டிவிட்டி. சென்சிட்டிவிட்டி அப்படின்னா என்ன பண்ணுவோம், வாட் இஸ் சென்சிட்டிவிட்டி? So there is a small change in input, but there is a larger variation in the output. Okay, now so sensitivity. சென்சிட்டிவிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னா, சேஞ்ச் இன் அவுட்புட் எடுத்து சேஞ்ச் இன் இன்புட். ஓகேங்களா, அந்த மாதிரி கூட சொல்லலாம். ஸோ சென்சிட்டிவிட்டி அப்படின்னா change in output to the change in input. Change in input. ஓகேங்களா. ஸோ அப்போ இது வந்து என்ன சொல்லணும்னா இல்லை மோர் சென்சிட்டிவ். மோர் சென்சிட்டிவ் புரியுது அவங்களுக்கு. ஏன் மோர் சென்சிட்டிவ் அப்படின்னா என்னன்னா,
சென்சிட்டிவ் அப்படின்னாவே இப்போ நம்ம நார்மலாகவே ஒரு சின்ன கொஸ்டின் கேட்டோம்னா கூட இமீடியட்டாக ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. சின்னதாக ஒரு கொஸ்டின் ஓகேவா, நம்ம வந்து நம்ம ஒரு பேசிட்டு கடைசியாக முடிப்போம். கடைசியான வார்த்தை நமக்கு என்ன சொல்றதுன்னு தெரியாது. பட் அந்த கடைசியான வார்த்தை கூட அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க. கடைசி வரைக்குமே ஒரு பாயிண்ட் வரும். ஓகேவா, ஸோ அதுமாரி இருக்கணும் மோர் சென்சிட்டிவ் பர்சன் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகேவா, சென்சிட்டிவாக இருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். என்னப்பா நல்லா இருக்கேன்னா ரொம்ப அதுக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஓகே, ஸோ அந்த மாதிரி there is a smallest variation in the input, there is a largest variation in the output. இன்புட்ல வந்து கொஞ்சம் வேரியேஷன் கொடுத்தீங்கன்னாவே அவுட்புட்ல உடனே வேரி ஆக ஆரம்பிக்கும். ஓகேவா, அந்த மாதிரி இருக்கிறதுலாம் ரொம்ப சென்சிட்டிவா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, ஸோ அதே மாதிரி தான் இதுல வந்து நீங்க இன்புட்ல லைட்டா ஏதாவது சேஞ்ச் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க, ஸ்மால் இன்புட் கொடுக்குறீங்க. சப்போஸ் வந்து நீங்க இப்போ 1ங்கிற இன்புட் கொடுத்தா இங்க 1ங்கிற அவுட்புட் கிடைக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் 0.1 அப்படின்னு கொடுத்தா கூட இங்கே 0.1 கிடைக்கும். ஓகேவா, ஸோ 0.001 கொடுத்தா கூட அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகும். ஓகேவா, ஸோ அதனால மோர் சென்சிட்டிவ். ஓப்பன் லூப் சிஸ்டம் தான் மோர் சென்சிட்டிவ். அப்படியே ஆப்போசிட் வந்து க்ளோஸ் லூப் சிஸ்டம். ஓகேங்களா, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அக்யூரேசி கிடைக்குமா உங்களுக்கு? அக்யூரேசி அதிகமாக இருக்கணும் கம்மியாக இருக்கணும். அக்யூரேசிங்கிறது வேற, சென்சிட்டிவிட்டிங்கிறது வேற, ஸ்டேபிள்ங்கிறது வேற. இது எல்லாமே ஒன்று. அக்யூரேசிங்கிறது வந்து என்ன அப்படின்னா, எனக்கு தேவையான இது வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து வீட்டில் ஸ்டெபிலைசர் எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம்? வோல்டேஜ் வந்து ரெகுலேட் பண்ணி கொடுக்குறதாங்க. இப்போ எனக்கு வந்து என்னன்னா இன்புட்ல வர வோல்டேஜ் வந்து 230 வோல்டேஜ் வருதுன்னு வச்சுங்களா, அவுட்புட்ல வந்து நாங்கள் தான் இங்கே இந்த இடத்துல ஒரு டிவி கனெக்ட் பண்ணிருக்கோம். ஸோ இந்த டிவிக்கு வந்து என்னன்னா 230 வோல்டேஜ் தான் மெயின்டைன் பண்ணணும். நீங்கள் இங்கே வந்து 400 வந்தால் கூட இங்கே வந்து எனக்கு 230 வோல்டேஜ் தான் மெயின்டைன் பண்ணணும். ஸோ இதுதான் மோர் அக்யூரேட். ஓகேங்க, ஸோ ஓப்பன் சிஸ்டம் அது மாதிரி பண்ண முடியாது. பிகாஸ் என்ன அப்படின்னா இன்புட் இது அவுட்புட் வந்து டைரக்டா ப்ரொபோர்ஷனல் டு இன்புட். இதே க்ளோஸ் லூப் சிஸ்டம் அப்படிங்கிறப்ப ஃபீட்பேக் கொடுத்து 400 வோல்டேஜ் இருக்குன்னா அதை குறைக்கலாம். ஓகேவா, ஸோ இதில் அதுமாதிரி பண்ண முடியாது. ஸோ அதனால வந்து என்ன சொல்லணும் அப்படின்னா லெஸ் அக்யூரேசி, லெஸ் அக்யூரேட், லெஸ் அக்யூரேட் வந்து அன்ரிலையபிள். இதை வந்து நம்ப முடியாது. அன்ரிலையபிள், லெஸ் அக்யூரேட் அண்ட் அன்ரிலையபிள். அடுத்தது ஓப்பன் லூப் சிஸ்டம் வந்து காஸ்ட் வைஸ் லெஸ் காஸ்ட். இதுல எதுவுமே தேவையில்ல, ஒரு இன்புட் ஒரு சிஸ்டம் ஒரு அவுட்புட், அவ்வளவுதான். ஸோ காஸ்ட் வைஸும் வந்து எதுவும் கிடையாது. ஓகேங்களா, ஸோ இதில் ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? ஓப்பன் லூப் சிஸ்டம் தான் நினைச்சிருக்கோம். இதில் ஏதாவது டவுட் இருக்காப்பா? ஸோ ஓப்பன் லூப் சிஸ்டம்னா என்னன்னா இன்புட் இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் தி அவுட்புட். ஏன்னா பிகாஸ் அவுட்புட் இஸ் நாட் ஃபீட்பேக் டு தி இன்புட். ஓகேங்களா, ஸோ இன்புட் வந்து என்னன்னா இண்டிபெண்டன்ட் ஆஃப் தி அவுட்புட் தான். ஆர் அதர்வைஸ் அவுட்புட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். 2 பாயிண்ட் ஒரே பாயிண்ட் தான். ஓகேங்களா, அதே மாதிரி வந்து மோர் ஸ்டேபிள். மோர் ஸ்டேபிள்னா என்னன்னா, ஸ்டேபிள் அப்படின்னாலும் என்னன்னா இன்புட் கொடுத்தோடனே இமீடியட்டா அவுட்புட் கிடைக்கிறது தான் ஸ்டேபிள். ஓகேங்களா, ஸோ அப்போ வந்து இன்புட் கொடுத்தோடனே அவுட்புட் கிடைக்கிறதுனால இது வந்து மோர் ஸ்டேபிள். அதே மாதிரி இங்கே நாய்ஸ் வந்து அங்கேயும் நாய்ஸ் இருக்கும். மோர் அஃபெக்டட் பை தி நாய்ஸ். நாய்ஸோட இன்னொரு பேர் வந்து நான் லீனியாரிட்டிஸ் அப்படின்னா, நான் லீனியாரிட்டி. நாய்ஸுக்கு இன்னொரு பேர் வந்து நான் லீனியாரிட்டி. அதே மாதிரி மோர் சென்சிட்டிவ். இன்புட்ல லைட்டா சேஞ்ச் பண்ணா கூட அவுட்புட்ல இமீடியட்டா சேஞ்சஸ் கிடைக்கும். அதே மாதிரி வந்து அக்யூரேசி கிடையாது. அப்புறம் வந்து அன்ரிலையபிள், லெஸ் காஸ்ட் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா லெஸ் காஸ்ட். ஓகேங்களா, அதில் ஏதாவது டவுட் இருக்குங்களா உங்களுக்கு? ஓப்பன் சிஸ்டம்